இல்லை என் மவளை வேற பாட்டு கிளாஸுக்கு கூப்பிட்டு போகணும். என் அவனுக்கு வேற எல்லா சட்டிலையும் ஓட்டை விழுந்துட்டு அவனை கடைக்கு கூட்டு போய் புது சட்டி வாங்கி கொடுக்கணும். அப்புறம் நான் ஆஃபீஸ் கட்டி போகிற வேட்டி, வீட்டில் கிட்டது சாரம், என் பொஞ்சாதியோட நைட்டி எல்லாத்தையும் துவைச்சி காய போடணும். ஆனால் இதெல்லாம் எதுக்கு சீரால யூடியூப் ஸ்டூடியோ கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன் தானே பாக்கிய. ஏன்னா அந்த பெரிய அண்ணாச்சி திரும்பவும் சொல்லியிருக்காராம்ல, எல்லோரும் ஒர்க் லைஃப் பேலன்ஸில் லைஃப்பை வச்சு என்ன பிடுங்குவா போகிறீங்க, ஒர்க்கை பாருங்களேன். எல்லா பயிலோலாம் 6-7 நாளைக்கு 100 ஹவருக்கு ஆஃபீஸ்க்கு வந்து வேலையை பாருங்களா, 1/2 கோடி பயிலோலா அப்படின்னு சொல்லியிருக்காராம்ல. அதுதான் வீக்கெண்டில் நான் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் யூடியூப் ஸ்டோரியாக கிரியேட் பண்ணி அவருக்கே அச்சைன் பண்ணி விட்டுறலாம்னு இருக்கேன். இந்தியா வளர்கிறதுக்கு இதுதான் ஒரே காரணம்னு ஏன் சொல்லுதாருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு. இந்தியாவுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன, மக்கள் தொகை பெருக்கம் தானே. இந்த மாதிரி எல்லா பயிலோலும் 6-7 நாளைக்கு பாடிக்கு ரெஸ்ட்டே கொடுக்காம வெயில் வைக்கல ஆஃபீஸ்க்கு டிராஃபிக்கில் வர விட்டு நல்லா ப்ரெஷரை போட்டு அடித்தோம்னா எல்லா பயிலோலும் 40-42 வயசுலேயே ஹார்ட் டெலிவரிலாம் வாங்கி அப்படின்னு மண்டையை போட்டுருவானோல்ல. அப்போ மக்கள் தொகை குறைஞ்சிடும், இந்தியா வளர்ந்துரும்னு பார்க்காரு. மக்கள் தொகையை ஒழிக்க மக்களையே ஒழிப்போம், டைவர்ஸை ஒழிக்க கல்யாணத்தையே ஒழிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நூதனமான ஸ்ட்ராட்டஜி பண்ணுதாரு. கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க என்ன.